بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் தத்துவாஞ்சேரி கிளை சார்பாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தை மாவட்ட துணை செயலாளர் கபீர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைப்பார்கள். ரசூலுல்லாஹி கரீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் தத்துவாஞ்சேரி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மாவட்ட சார்பாகவும் கிளை சார்பாகவும் வரவேற்று இந்த துவக்க உரையாக தத்துவாஞ்சேரி அல்நூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவி யாஸ்மின் அவர்கள் இஸ்லாம் ஒன்று பெண்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஏக இறைவனின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டும் என்று துஆ செய்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் சிறந்து வாழ்வதற்கான அனைத்து சட்டத்திட்டங்களையும் வகுத்து கொடுத்து அதை வகுத்து கொடுத்ததோடு மேம்போக்காக விட்டுவிடாமல் அதில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளுக்கென்றும் ஒரு தனி பாதுகாப்பை வழங்கியிருக்கு. அதிலும் குறிப்பாக பெண்களின் மீது ஒரு தனி கவனிப்பை செலுத்தி பல நடைமுறை சம்பவங்களின் மூலம் இஸ்லாம் தான் பெண்களின் பாதுகாப்பு என்பதை 100% உறுதிப்படுத்தியுள்ளது. இப்படி உள்ள நம்முடைய மார்க்கத்தை பல ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் சேர்ந்து நம்முடைய மார்க்கத்தை மோசமான மார்க்கமாகவும் இதில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பிற்போக்குவாதிகளாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் சித்தரிப்பதற்காக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் கையில் எடுத்திருக்கும் ஒரு மிக பெரும் ஆயுதம் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகின்றது, இஸ்லாத்தில் பெண்களுக்கென்று எந்த ஒரு சுதந்திரமும் உரிமைகளும் கிடையாது என்ற ஒரு மிக பெரும் அவதூறை அவர்கள் ஆயுதமாக கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்முடைய மார்க்க சட்டங்களை அலசி ஆராயும் பொழுது எந்த ஒரு மார்க்கத்திலும் இது போன்ற ஒரு சட்டங்களை தன்னுடைய நினைவில் கூட கற்பனை செய்திடாத அளவிற்கு ஒரு மிக சிறந்த சட்டத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் நம்முடைய பெண்களை பெண்ணினத்தை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி பெண்ணினத்தை பெருமைப்படுத்தி சொல்றானா, இன்றைக்கு கல்வியிலும் நாகரிகத்திலும் தொழில்நுட்பத்திலும் பெண்கள் கொடிகட்டி பறந்தாலும் ஆனால் இன்றைய அளவில் பெண்கள் எவ்வளவு மேலாக இருந்தாலும் அவர்கள் போதைப் பொருளாகவும் காட்சி பொருளாகவும் விளை பொருளாகவும் தான் இருக்கிறாங்க. இதைவிட ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால்
பார்த்தா பெண்கள் ஆத்மா இருக்குதா அவங்களுக்கு, அவர்களை உயிரினத்தினுடைய பட்டியலில் சேர்க்கலாமா என்ற வாத பிரதி ரோம கிரேக்கர்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு. இதைவிட ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்த்தனா பெண்ணினத்தை மிக கேவலமாக மதித்து அவர்களை கால்நடைகளை விட மிக மோசமாக நினைச்சாங்க. அந்த பெண்களை உயிரோடு குழி தோண்டி புதைத்தாங்க. அன்றைய காலத்தில் பெண்களும் ஆண்களும் என்னுடைய பார்வையில் சமம் என்பதை இறைவன் நிரூபிப்பதற்காக யா அய்யுஹன்னாஸ் இன்ன கலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்தே நாம் படைத்தோம். இந்த உலகம் உருவாவதற்கு எந்த அளவிற்கு ஒரு ஆணுடைய பங்களிப்பு இருக்குதோ அதற்கு சமமாக இந்த பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கு. என்னுடைய பார்வையில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இறைவன் சொல்லி காமிச்சான். இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்கது. ஆனால் ஒரு சிலர் நம்முடைய மார்க்கத்தில் உள்ளதையெல்லாம் தாண்டி நாங்க செய்வோங்கிற பேர்ல மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு அதில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் பெண்களுடைய முன்னேற்றம் என்ற பெயரில் கோஷங்களையும் கொடிகளையும் எழுப்பி பல அறிக்கைகளை எல்லாம் வெளியிடுறாங்க. இது எல்லாம் தொலைக்காட்சி வழியாக காதுகளை பிளக்கும் சம்பவங்களை பார்க்கிறோம். எதற்காக இத்தனை கோஷங்கள், இவ்வளவு கொடிகள், மகளிர் முன்னேற்றத்திற்காக எதற்காக இவ்வளவு கொண்டாட்டங்கள் என்று கேட்டால், அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற காலம் மலையேறி போய் இன்னைக்கு அந்த பெண் ஆண்களை மிஞ்சும் அளவிற்கு கல்வியில் முன்னேறிட்டா. நகர்மன்றங்களிலும் ஊராட்சிகளிலும் பெண்களுக்காக ஒரு தனி வார்டுகள் ஒதுக்கப்படுது. ஏன் தற்போதைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் கூட ஒரு ஜனாதிபதி பதவிக்கு ஒரு பெண் பேட்டியிடும் அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றம் வந்துருச்சு. ஒரு பெண் என்பவர் சாதாரணமாக வெளியில வந்தானா அந்த பெண்களை அபூர்வமாக பார்ப்பாங்க. பெண்கள் எல்லாம் வெளியில வரலாமா? ஆனால் இந்த காலமும் மலையேறி போய் அந்த பெண் விண்வெளி பயணம் செல்லும் அளவிற்கு வளர்ந்துட்டா. இப்படியெல்லாம் தொலைக்காட்சி வழியாகவும் உரை வழியாகவும் ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. என்னதான் ஒரு பொன் அரசியலில் ஈடுபட்டாலும், அரசு தொழில்கள் செய்தாலும், அந்த பெண் மேலதிகாரியாக இருந்தாலும், அந்த பெண்ணால் அந்த பெண்ணிற்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடியது அதிகமா பாதுகாப்பா அல்லது பாதிப்பா? ஒரு பெண் என்னதான் மேலதிகாரியாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எதிராக நடக்கப்படும் வக்கிர எண்ணங்களும் விபச்சாரங்களும் பெண் சிசு கொலைகளும் இந்த நாட்டில் குறைந்ததா? இதையெல்லாம் மலிந்துதானே கிடக்கு. இன்னும் சமுதாய அந்தஸ்து என்ற பெயரில் பெண்களுக்காக வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறோம் என்ற பெயர்ல பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களில் வேலையில் தாண்டக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம். அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. அந்த இடத்தை விட்டுட்டு அவ வெளியில போனாலாம் அங்கேயும் அவ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுறா. அப்ப இதையெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்தின் அறிகுறி என்று சொல்லி அவர்களால் கொடியை எழுப்ப முடியுமா? இப்படி இவர்கள் மட்டுமில்ல, இன்னும் மகளிர் சங்கம் என்ற பெயர்ல ஆடை சுதந்திரம் என்று மோசமான ஒரு வாதத்தை கையில தூக்கி குட்டை பாவாடை அணிவதும் தப்பு கிடையாது, இது எங்களுடைய ஆடை சுதந்திரம், பார்ப்பவர்களுடைய பார்வைகளில் உள்ள தவறு என்று அபாண்டமாக ஆண்களின் மீது பழிய போட்டுருவாங்க. இது எல்லாம் பெண்ணினத்தினுடைய கண்ணியத்தை கேள்விக்குறியாக ஆக்குறாங்க. இந்த மகளிர் சங்கம் மட்டுமல்ல, இது போன்ற பல அமைப்புகள், பல கட்சிகள் பெண்களுடைய முன்னேற்றம் என்ற பெயர்ல எவ்வளவுதான் அவர்கள் குரல் கொடுத்தாலும் உண்மையிலேயே அவர்களால் முன்னேற்றத்தை காண முடியாது. அப்ப இதை விட ஐரோப்பாவை எடுத்தோம்னா பெண்ணினத்தை பற்றி சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த நாடு, அந்த நாட்டினுடைய புள்ளி விவரத்தை பார்க்கும் பொழுது அதிகமான பாலியல் சேட்டைக்கு பெண்கள் உள்படுத்தப்படுறாங்க. ஏன் மேலை நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கால, ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன் இது போன்ற பல மேலை நாடுகள்ல பெண்களுக்கு சம உரிமைகளை கொடுத்தாலும், எவ்வளவு உரிமைகளை கொடுத்தாலும் அதற்கு சமமாக பெண்களுடைய பாதிப்பும் அங்கு இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு? பெண்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய கருப்புக்கு உத்தரவாதம், ஒரு பெண்ணுடைய மான மரியாதைக்கு உத்தரவாதம், ஏன் ஒரு பெண் தன்னந்தனியாக செல்வதற்கு உத்தரவாதம். அப்ப இது எல்லாம் எங்க இருக்கு? எந்த மேலை நாடுகளும் அந்த மேலை நாட்டுடைய ஊதுகுழலாக இருக்கின்ற மற்ற ஊடகங்களும் சேர்ந்து எந்த மார்க்கத்தை பார்த்து கரடுமுரடான மார்க்கம் என்று சொல்றாங்களோ அந்த மார்க்கத்தில் இது அத்தனைக்கும் உத்தரவாதம் இருக்கு. எந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குதுன்னா, ஒரு பெண்ணிற்கு எந்தெந்த வழியாகவெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தப்படுமோ
வழிகளையும் இஸ்லாம் எப்ப ஏற்படும்னா ஆள் பாதி ஆடை பாதி என்ற அவ பழமொழிக்கு இணங்க அவ இருக்கும் பொழுதுதான் அவளுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இன்றைக்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம முடிவு செய்யும் பொழுது அவளுடைய ஆடை அணிகலன்களை வைத்து அவ எப்படிப்பட்ட பெண் என்பதை கூட நம்மளால முடிவு செய்ய முடியும். அந்த அளவிற்கு ஆடை என்பது முக்கியம். இன்னைக்கு காலம் மாற மாற மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப ஆடைகளிலும் நாகரிகங்களிலும் இன்னும் உடைகளிலும் அனைத்திலும் ஒரு மிக பெரும் மாற்றம் ஏற்படுது. எதற்காக இது எல்லாம்? என்னதான் ஆடை நாகரிகத்தை தீர்மானிக்கும் கருவியாக இருந்தாலும் இந்த ஆடையினுடைய நோக்கம் என்ன? அது மானத்தை மறைக்கணும். இந்த நோக்கத்தை சிலர் விளங்கிக்காதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் ஆடை என்பது சிதைந்து போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயர்ல பெண்கள் ஆடை குறிப்பு கலாச்சாரத்தை பின்பற்றி கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. மேலை நாட்டு கலாச்சாரத்தை பொறுத்தவரை நாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கல. நமக்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ, எதுவெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குமோ அதையெல்லாம் நாம் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தால் நமக்கு பங்கம் ஏற்படும், ஒரு சில செய்கைகளால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். அதே மாதிரிதான் அதிகமான பாதிப்புகளை ஒரு பெண்ணுக்கு உண்டாக்குவதுதான் இந்த பெண்களுடைய ஆடை குறைப்பு கலாச்சாரம். இதை இன்றைக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவிகளிலிருந்து கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளிலிருந்து வேலை பார்க்கும் பெண்கள் வரைக்கும் இந்த கவர்ச்சியான ஆடை அணிவதை தான் அவங்க விரும்புறாங்க. இறுக்கமான ஆடைங்கிற பேர்ல லெகின்ஸ், ஜீன்ஸ், ஸ்லீவ்லெஸ் இந்த ஆடை தான் நாகரிகத்தை எட்டி பிரிக்கக்கூடிய ஆடை. இதை அணிந்தாதான் சமுதாயத்தில் நம்மளால் கண்ணியமாக வாழ முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் பெண்களுடைய பாதிப்பு. இதனால் அவர்களுடைய பாதுகாப்பில் ஒரு மிக பெரும் வீழ்ச்சி ஏற்படும். இதனால் அவர்களுடைய கண்ணியம் கேள்விக்குறியாக்கப்படும் என்பதை அவங்க விளங்கிக்கல. ஏன் சமீபத்தில் ஊடகங்களை வெளியான ஒரு விஷயம், ஜுவாலா கட்ரா என்ற இறகுப்பந்து வீச்சாளரான ஒரு பெண்மணி அவங்க பேட்டியிடுறாங்க, நான் அதிகமான சாதனைகள் செஞ்சிருக்கேன், போட்டியில் அதிகமான முறைகள் வெற்றி பெற்றிருக்கேன், இருந்தாலும் என்னுடைய ரசிகர்கள் என் விளையாட்டையும் ரசிக்கிறாங்க, அதே சமயத்தில் அவர்கள் என்னையும் சேர்த்து ரசிக்கிறாங்க. இது என்னுடைய மனவேதனைக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கு. அதனால என்ன ரசிக்காதீங்க, என்னுடைய விளையாட்டு ரசிங்க. இதனுடைய உண்மை நிலவரம் என்ன? அந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும், இறகு பந்து விளையாட்டை பொறுத்த வரைக்கும் குட்டை பாவாடை அணிந்துதான் விளையாடணும். இதுதான் அந்த விளையாட்டினுடைய விதிமுறை. அந்த பெண்ணுக்கு தெரியும் நம்ம இப்படி ஆடை அணிஞ்சதுனால தான் இவ இப்படி பாக்குறான். அப்ப அவளுக்கு ஏற்கனவே தெரியும் நான் அரைகுறையாக ஆடை அணிந்துதான் இருக்கிறேன், ஆனால் சபல புத்தி கொண்டவர்கள் ரசிக்க கூடாது. அப்ப இதனால் என்ன எல்லாம் வேஸ்ட். அவளுடைய ஆடையின் மீது உள்ள தவறு அவன் மீது ஒரு தவறாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அவன் இப்படி ரசிப்பதனுடைய காரணம் என்ன? அவளுடைய ஆடை குறைபாடுனால தானே. இன்னைக்கு சர்வேக்கள் எடுக்கிறாங்க சென்னையில தனியார் மருத்துவமனையில். அந்த சர்வேக்கள்ல படித்த பண்டிதர்களும் நீதிபதிகளும் மருத்துவர்களும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அதுல என்ன பாக்குறாங்கன்னா, பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏன் ஏற்படுது அப்படி என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தகவல் எப்படி இருக்குன்னா, அவங்க ஆள் பாதி ஆடை பாதியா இருக்கிறாங்க. பெண்கள் அரைகுறை ஆடை அணிகிறதுனால தான் அவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறாங்க. அப்ப இது போன்ற பாதிப்புகள் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படக்கூடாது. இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அழகான போதனைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒன் நிசாஉ காசியாத்துன் ஆரியாத்துன் மூமிலாத்துன் மாயிலாத், மெல்லிய உடையணிந்து தோள்களை சாய்த்து ஆண்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண் அவள். ரூசு ஹுன்னக அஸ்னிமத்தில் புகுத்தி மாயிலத், அவளது தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகங்களை போன்று இருக்கும். லா யதுகுல்ன ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வலா யஜ்துன ரீககா, அவர்களால் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. வ இன்ன ரீககா ரூசு ஹுன்ன மினல் மசீரத்தி கர்தா வ கர்தா, அந்த சொர்க்கத்தினுடைய நறுமுகமானது இவ்வளவு தூரத்தில் தான் வீசிக்கொண்டிருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லமல்களுடைய அடிப்படை காரணம் சொர்க்கத்தை பெறணும். அந்த சொர்க்கமே ஆடை சரியில்லைன்னா போக முடியாது. ஏன், அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை கூட உன்னால் நுகர முடியாது என்று இஸ்லாம் கடுமையாக எச்சரித்து பயமுறித்து நம்மளுக்கு பாதுகாப்பை வழங்குது.
இன்னும் ஒரு பெண்ணிற்கு எப்ப பாதிப்பு ஏற்படும்னா, அந்த பெண் இறுக்கமான ஆடை அணியும் பொழுதுதான் அவள் கொஞ்சம் விகாரமாக காட்சியளிப்பா. பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆணை போன்று கிடையாது, அவள் உடல் கொஞ்சம் ஆண்களை விட கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும். அதனால் அவர்கள் இறுக்கமாக ஆடை அணியும் பொழுது அவர்கள் ஆண்களால் கவரப்படுவார்கள். இதை இஸ்லாம் சொல்லுது. நஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ்திமாலி சம்மாஇ ஐ யஹ்தபிய ரஜுலன். ஒருவர் தன்னுடைய ஆடையிலிருந்து கையை எடுக்க இயலாத அளவிற்கு ஆடை அணிவதை ரசூலுல்லாஹ் தடை செய்தாங்க. எதற்காக ஆடையில் இவ்வளவு கட்டுக்கோப்பாடு? நீங்க ஆடை அணியும் போது மெல்லியதாக இருக்கக்கூடாது, இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, நீங்க இப்படிதான் இருக்கணும். இது எல்லாம் எதற்காக சொல்லப்படுது? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஉல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் கூறுவீராக, முக்காடுகளை தொங்க விடட்டும். எதற்காக தெரியுமா? ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ. அவர்கள் யார் என்று அறியப்படவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்க இதுதான் ஏற்றது என்று இஸ்லாம் சொல்லுது. ஒரு பெண் சரியான முறையில் இந்த சமுதாயத்தில் ஆடை அணிந்து ஹிஜாப்களை ஒழுங்குற அமைத்து அவள் போனானா அவளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா? அவர்களை பார்த்து ஆண்களுக்கு ரசிக்க தோணுமா? தோன்றாது. இப்படியெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் நவீன சீர்கேட்டில் ஒன்றுதான் இந்த ட்ரையல் ரூம். ஒவ்வொரு ஜவுளி கடைகளையும் இருக்கும். இதை பத்தி எவ்வளவுதான் மக்களிடத்துல விழிப்புணர்வு பண்ணாலும் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியாது. இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை அது உள்ளார அனுப்பிவிட்டு அவங்க வெளியில இருப்பாங்க. அந்த ஆடை சரியா இருக்கா, அவ போட்டு பார்க்கட்டும். அதை பற்றிய விளைவுகள் தெரிஞ்சிருந்தும் கூட இப்படி எல்லாம் பண்றாங்க. எப்படி? அந்த இடத்தில் போய் ஒரு பெண் ஆடை அவிழ்த்து அவள் போட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நுணுக்கமான கேமராக்கள், நம்மளுக்கு தெரியாமலே பல கேமராக்கள் செட் பண்றாங்க. அப்ப அதுல நம்முடைய ஆடை அவிழ்ப்பு முறையை அவர்கள் படம் எடுத்து மீடியாக்கள்ல வெளியிடுறாங்க. அவங்க இணையதளத்தில எல்லாம் பதிவிறக்கம் செய்து அந்த பெண்களை பயமுறுத்துறாங்க. அவங்கள்ட்ட இவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நான் இதை வெளியிட மாட்டேன் என்று எல்லாம் அவர்களிடத்துல கூறி பயமுறுத்துற வேலைகளை செய்து பல பெண்கள் இதனால் தற்கொலை செய்யும் அளவிற்கு பார்க்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் எந்த ஒரு சட்டத்திலையும் தீர்வை பார்க்கவே முடியாது. ஆனால் இஸ்லாம் இதற்கு தீர்ப்பு வழங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு கூட்டம் வராங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குதுன்னா, அவர்கள் கணவர் அல்லாத வீடுகளில் சென்று குளிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆயிஷா கேட்கிறாங்க, அன்துன் நல்லது எதுகுல்ன நிசா குன்னஹம்மாம், நீங்கள் தான் குளியல் அறையில் குளிக்கும் பெண்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டேன், மாமன் இம்ராத்தி தலா சியாபகா ஃபி கைரி பைத்தின் ஜௌஜிகா. ஒருவர் தனது கணவர் அல்லாத வீட்டிலே ஆடை அவிழ்க்கக்கூடிய ஒரு பெண்மணியை இல்ல ஹதகத் சித்ர பைனஹா வ பைன ரப்பிஹா, அவள் தனக்கும் தன் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள அந்த திரையை கிழித்து விட்டாள். எப்படி? ஒரு பெண்ணிற்கு அந்த இடத்தில் பாதுகாப்பு கிடையாது, அந்த இடத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட இந்த இடத்தில் அவள் ஆடை மாற்றம் செஞ்சானா இதை இஸ்லாம் கண்டிக்குது. இந்த இடத்துல இந்த பெண் இதை பண்ணக்கூடாது என்று எல்லாம் சொல்லி நமக்கு நம்முடைய மார்க்கம் பாதுகாப்பை வழங்குது. அடுத்ததாக இந்த உலகத்திலேயே மறுக்கப்பட்ட ஒரு உரிமை, அந்த சட்டம் அந்த உரிமைகள் இருக்குது என்று எழுத்தளவில் ஏட்டளவில் இருந்தாலும் கூட ஒரு காணல் நீர்மோர் தான் இருக்கு. அது என்ன? அதுதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துரிமை. இந்த சொத்துரிமை ஒரு பெண் வாங்கும் வரைக்கும் அது ஒரு குதிரை கொம்பான ஒரு காரியமா மாறிடுச்சு. ஆனால் இந்த சொத்துரிமையை முதலில் இந்த இஸ்லாம் தான் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்படின்னா, பெண்களுக்கு வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட காலத்துல அவர்களுக்கு வாழ்வுரிமையும் உண்டு, அதோடு சேர்த்து அவர்களுக்கு சொத்துரிமையும் இருக்குது என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லிர்ரிஜாலி நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கு பங்கு உண்டு. வல் நிசாஉ நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டு. மிம்மா கல்ல மின்கு அவ் அக்ஸர், அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, நசீபும் மஃப்ரூலா, இந்த பங்கீடு கட்டாய கடமை. ஒரு பெண்ணிற்கு எந்த அளவிற்கு நம்ம சொத்து வழங்கப்படுமோ அதற்கு
சொத்துரிமை கொடுக்கணும், இது கட்டாய கடமைன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாடுகளிலேயே குறிப்பாக ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி தான் பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை இருக்குது என்ற விஷயமே தெரிஞ்சிச்சு. ஏன் நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்த திமுக ஆட்சியின் கருணாநிதி ஆட்சியில தான் இது அமல்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இஸ்லாம் இந்த உலகிற்கு மறு அறிமுகம் செய்யப்பட்டப்பே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார். இன்னும் அது எப்படி வழங்கப்படுதுன்னா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது யூசிக்கும் உல்லாஹி அவுலாதிக்கும் லிஸக்கரி மிஸ்லுல் ஹல்லில் உன்சையைனி, 2 பெண்களின் பாகம் போன்றது ஒரு ஆணுக்கு உண்டு. எப்படின்னா ஒரு 2 பெண்ணுக்கு நம்ம எவ்வளவு பங்கு சேர்த்து கொடுக்கிறோமோ அதை அப்படியே ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நம்ம 50,000 கொடுக்கறோம்னா சொத்துல ஒரு ஆணுக்கு 1 லட்சம் கொடுக்கணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய நியதி. எதற்காக இப்படி வழங்கப்படுது? பெண்ணுக்கு குறைத்தும் ஆணுக்கு அதிகமாகவும் கொடுக்கப்படுது. அப்ப இதையெல்லாம் அநீதியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இப்படி குறைத்து வழங்குவதில் கூட இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை தான் வழங்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடமைகள் சுமத்தப்பட்டவர்கள் ஆண்கள். இஸ்லாம் மட்டுமல்ல, மற்ற எந்த மதத்தை பார்த்தாலும் அதிகமான கடமைகள், அதிகமான குடும்ப சுமைகள் யாருக்கு இருக்குன்னா ஒரு ஆண்மகனுக்கு. அப்படி அந்த ஆண்மகன் தான் ஒரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களை, அவளுடைய தங்கச்சி, அக்கா, அவள் குடும்பத்தை சார்ந்த மனைவி, இப்படி அனைவரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆண்மகனிடத்துடையது. அந்த ஆண்மகனுக்கு அதிகமாக பொறுப்புகள் இருப்பதனால தான் இஸ்லாம் ஆணுக்கு 2 பங்கு கொடுக்குது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு கூட அவ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையெல்லாம் கணவன் பார்த்துப்பாங்க. அப்ப அதனால்தான் இஸ்லாம் பெண்களுக்கு 1 பங்கை கொடுக்குது. இன்னும் ஒரு சமயத்தில் நம்மளுக்கு இந்த சொத்துரிமை பாதுகாப்பாக இருக்கு. எப்படின்னா ஒரு பெண் சமமாக தன்னுடைய சகோதரனுக்கு சமமாக அந்த பெண் சொத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டானா அவள் கணவன் வீட்டுக்கு அந்த சொத்தை எடுத்துட்டு போயிட்டா. அப்ப எடுத்துட்டு போனவனே அவளுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாமியார் வீட்டில் அவளுடைய சொத்தை எல்லாம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கப்பட்டு சண்டை போட்டு அவ கடைசியாக பிறந்த வீட்டுக்கு வந்துருவா. பிறந்த வீட்டுக்கு வந்தோன்னா அவளை யாரை பார்க்கணும்? அந்த சகோதரன் தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்படும். அப்ப அந்த பெண் சமமாக அவள் அந்த சொத்தை வாங்கியிருந்தான்னு சொன்னா அவளால் அங்கு வாழ முடியாது. அவளுடைய நிலைமை நடுத்தெருவுல இருக்கும். அப்ப இதுலயும் தெரியுது இஸ்லாம் பெண்களுக்கு 1 பங்கு கொடுத்தது அவளுடைய பாதுகாப்பு என்று. இன்னும் ஒரு பெண் ஆணும் பெண்ணும் சமமாக சொத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன பண்ணுவா? அந்த தாய் அந்த பெண்ணுடைய வீட்டுல வாழ மாட்டா, அந்த ஆண்மகனுடைய வீட்டுல தான் வாழ்வாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், இந்த சொத்துல உன்னுடைய பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தியோ அந்த அளவுக்கு தானே எனக்கும் கொடுத்த, அப்ப அவ வீட்டுல போய் வாழு. அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? மகளுடைய இல்லத்துக்கு போறதா அல்லது மகனுடைய இல்லத்துக்கு போறதா? அப்ப யாருடைய இல்லத்துக்கு நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ, இப்படி சண்டை போட்டு கடைசியாக அவங்க முதியோர் இல்லத்துல தள்ளப்படுவாங்க. அப்ப ஒரு பெண்ணிற்கு 1 பங்கு தான் சொத்துரிமை கொடுப்பது கூட நம்முடைய பாதுகாப்பு என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லுது. இந்த சொத்துரிமையை பெற்றுக்கொள்ளனே எத்தனை இந்த நாட்டுல பல போராட்டங்கள் நடந்தது, பல இரத்த கிளறிகள் நடந்தது. ஆனால் இஸ்லாம் எந்த ஒரு போராட்ட களங்களையும் சந்திக்காம, எந்த ஒரு ரத்த சிந்துதலையும் பார்க்காம அழகான முறையில் கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்குது, ஒரு அண்ணனுடைய சொத்தில் தன்னுடைய தங்கைக்கு பங்கு இருக்குது, இப்படி என்று இஸ்லாம் பெண்களுக்கு அழகான முறையில் சொத்து கொடுத்திருக்கு. அடுத்ததாக நம்முடைய சமுதாயத்திலே ஒரு ஒழுக்கமுள்ள பெண்கள் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைகள் எப்பொழுது செய்யப்படுவாங்கன்னா அவங்களுடைய ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, அதன் மீது ஒருத்தவங்க கலங்கத்தை சுமத்திட்டானா அவளால் வாழவே முடியாது. ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு சின்ன பின்னமாக்குன்னா அவளுடைய ஒழுக்க வாழ்க்கையில ஒரு பழியை தூக்கி போட்டாலே போடும், அவளுடைய முழு வாழ்க்கையும் சீரழிஞ்சிடும். இன்னைக்கு இதை பலர் ஈஸியா செய்யறாங்க, சர்வ சாதாரணமாக. ஏதாவது ஒருத்தவன் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டானா அதை கிளப்பி விட்ட அந்த நொடியிலேயே போயிடும், அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிடும். இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டானா என்று எல்லாம் சொல்லி அவதூறுகளை கிளப்பி விடுவாங்க. இதற்கெல்லாம் ஒரு சில அவதூறு பரப்பும் சங்கம் என்று கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், யாரை என்ன பண்ணிட்டான்னு நம்ம சொல்லலாம், எந்த பெண்ணை யாரோட சேர்த்து சொல்வது என்று எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நிறுவனங்கள் கூட இருக்குது. ஆனால் இதற்கு இன்னும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. இப்ப பெண்களின் மீது அபாண்டமாக பழிய போடுறாங்க.
அப்ப இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு என்று பார்த்தால் அதற்கு இஸ்லாத்தில் ஒரு அழகான தீர்வு உள்ளது. ஒரு பெண்ணுடைய கற்பு என்பது உனக்கு சாதாரணமா போயிடுச்சா? அவளுடைய வாழ்க்கையில நீ அபாண்டமாக பழிய சுமத்திட்டு போயிடுவியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிக்கிறான். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி கலிஃபத்தில் முஃமினீன, நம்பிக்கை கொண்ட ஒழுக்கமுள்ள வெகுளியான பெண்களின் மீது பழிய சுமத்துறவங்க லுஈன ஃபித் துன்யா வல் ஆখিরাத், அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுட்டாங்க. வலகும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்று இஸ்லாம் எச்சரிக்குது. அப்படி ஒரு பெண்ணின் மீது நீ ஒரு விஷயத்தை சொல்லுறியா? அதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், நம்பிக்கை கொண்ட ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது நீ பழிய சுமத்திட்டனா சும்மலம் எழுத்து பி அர்பஅத்தி ஷுஹதா, நீ 4 சாட்சி கொண்டுட்டு வந்துடணும். சும்மா நான் இந்த விஷயத்தை பார்த்துட்டேன்றது போதாது, நீ 4 சாட்சிகளை கொண்டுட்டு வந்து நிரூபி. அப்படி அது ஒன்னால் முடியலையா? ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தத்தவ், அவர்களுக்கு 80 கசையடியை கொடுங்க. அந்த ஒருத்தவன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அவதூறு சுமத்திட்டானா அவன் சாதாரணமாக இஸ்லாத்தில் வெளியேற முடியாது, அந்த பெண்ணிடத்திலே தப்ப முடியாது. நம்முடைய சமுதாயத்தில் 80 கசையடியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னும் எந்த அளவிற்கு பெண்ணுடைய கற்பை இஸ்லாம் பாதுகாக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது தனிபு சபஅ மூபிகாத், அழித்தொழிக்கும் 7 விஷயங்களை நான் சொல்லட்டேன். அதுக்கு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹி வமா உன்ன, அது என்ன ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா இணை வைத்தல், வட்டி, இது போன்ற பல இதை சொல்லிட்டு அதுல ஒன்றாக சொல்றாங்க, வ கஸஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினீன காஃபிலாத், ஒரு ஒழுக்கமுள்ள அப்பாவியான ஒரு பெண்ணின் மீது பழிய சுமத்திட்டானா அது மிக பெரும்பாவம். இணை வைத்தலை எப்படி ஒரு பெரும்பாவங்கள் பட்டியல் அல்லாஹ் சேர்க்கிறானோ அதே போன்றுதான் ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணின் மீது தவறு ஒரு அவதூறை சுமத்துவதும் இது போன்றுதான் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இது மாதிரியான சட்டங்களை எந்த ஒரு அமைப்பிலையும் எந்த ஒரு மதங்களிலேயும் இது போன்று பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டுட்டு கூட வர முடியாது. ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், என்னடா நம்ம இஸ்லாத்துல தான் இருக்கிறோம், எல்லா பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இஸ்லாத்திலேயும் ஒரு சில பிழைகள், ஒரு சில பசங்க, ஒரு சில பிள்ளைங்க தவறான காதல்கள் செய்யதான் செய்யறாங்க, தவறான நடவடிக்கைகளை ஈடுபடதான் செய்யறாங்க, ஒரு சிலர் விபச்சாரமும் கூட செய்யறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் எதற்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க? அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன சட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தல. அப்ப இஸ்லாம் என்ற ஒரு கூண்டுக்குள் இருந்துகிட்டு ஒரு போர்வழியில இருந்துகிட்டா பாதுகாப்பு கிடைச்சிடாது. அந்த இஸ்லாத்தை சொன்னதை சொன்னபடி நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த இஸ்லாத்தில் பெண்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் பாதுகாப்பு இருக்கும் என்பதை கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தௌகான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பின்பற்ற தகுதியுடையோர் யார் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள்
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகம்மது நபி அவர்கள் இறைவனது தூதராக இருக்கிறார்கள் என்ற தாரக மந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சாராம்சத்தின் உள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை எப்படி இன்ன பிற சகோதரர்கள், வெவ்வேறு மதத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலே நான் ஒரு இந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன், அதனால் நான் ஒரு இந்து, நான் ஒரு கிறிஸ்தவ தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறேன், அதனால் நான் ஒரு கிறிஸ்தவர் என்ற அடிப்படையை போல இஸ்லாமியர்களும் இன்றைக்கு பெரும்பாலும் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஒரு அப்துல்லாஹுக்கு பிறந்திருக்கிறேன், நான் ஒரு ஃபாத்திமாவுக்கு பிறந்திருக்கிறேன், அதனால் நானும் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் பிறப்பின் அடிப்படையிலே, ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுமே அடிப்படையில் இஸ்லாமிய கொள்கையில் பிறக்கிறார்கள். நபிகள் பெருமானார் அழகாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கின்றன, அதனுடைய தாய் தந்தையர் தான் அவரை நெருப்பு வணங்கியாகவோ அல்லது ஒரு இஸ்லாமியனாகவோ அல்லது வேறு வணக்க வழிபாடு நடத்தக்கூடியவனாகவோ அவனது தாய் தந்தையர் தான் மாற்றுகின்றார்கள். மிக அற்புதமான வாசகம். எந்த ஒரு குழந்தையும் சரி இதுதான் தெய்வம் என்று எந்த குழந்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. இறைவன் என்பவன் அப்படியே ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டோம்னு வைங்க, அந்த குழந்தை தானா வளருது அப்படின்னா ஒரு பொருளை போய் இது கடவுள்னு சொல்லாது, ஒரு சூரியனை பார்த்து கடவுள்னு சொல்லாது, ஒரு மரத்தை பார்த்து கடவுள்னு சொல்லாது, ஒரு மையவாடியை பார்த்து ஒரு கபர்ஸ்தானை பார்த்து இங்க போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தோன்றாது. ஆனால் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மனிதன் எந்த சூழலில் சார்ந்திருக்கிறானோ அந்த சூழலை ஒட்டி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வணக்க வழிபாட்டை அப்படியே மாற்றிக் கொள்கிறான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்க்க சொல்கிறது. நீ சிந்தித்து பார், நீ அடிப்படையில் நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய், படைத்தவனும் படைக்கப்பட்டவைகளும் சமமாக ஆகுமா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் நீ பிறந்த வழித்தோன்றலால் இருப்பதை விட நீ சிந்தித்து பார்த்து இறைவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த திருக்கலிமாவில் ஏற்றுக்கொண்டவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டியவர்கள், அதன்பால் நடக்க வேண்டியவர்கள் நடக்கிறார்களா என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லை. அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், மகான்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்ன பிற கடவுள்களையும் கடவுள் என்று வார்த்தையால் சொல்லாமல் அவர்களது செயல்களால் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை இன்ன பிற மகான்களுக்கும் தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த துரதிருஷ்டமான செயல்களை ஒழிக்க வேண்டும், விட்டு ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கடந்த 2016 ஜனவரி மாதம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்தது. அதனுடைய மிக பெரும் ஒரு தாக்கமானது ஒவ்வொரு இஸ்லாமியர்களது வீட்டிலும் கதவை தட்டி லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சாராம்சத்தை அழகாக எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்னதின் விளைவு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து இன்ன பிற அவுலியாக்களை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் திருந்தி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் இருந்து பெரும்பாலான மக்களை மீட்டெடுத்து அல்லாஹ்வுடைய அருளினால் இணை வைப்பில் இருந்து மக்களை பெரும்பாலும் மீட்டெடுத்த ஒரு சம்பவத்தை இந்த ஜமாத் தன்னுடைய வரலாற்று பதிவாக வைத்திருக்கிறது. அதனுடைய மறுபதிவாக மறுபக்கமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இயற்கையாகவே
வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் என்ன பண்றாங்க, இங்கெல்லாம் அவுலியாக்கள் வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டுலாம் இல்லையே, நபிகள் நாயகத்திற்கே சந்தன குடி இல்லை, அங்க அஜி பெருநாள் கொண்டாடுறாங்க, அஜி பெருநாள் கொண்டாடி மறுநாள் தத்துவாஞ்சேரியில பார்த்தா கூத்தடிக்கிறாங்க, சவுதியில இல்லையே, துபாயில இல்லையே, இங்க இருக்கு நடக்குதுங்க. ஹஜ்ஜி பெருநாள் எப்படிப்பட்ட நாள்? தியாக திருநாள். ஏகத்துவத்தை எடுத்து உரைக்க வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்தை நினைத்து